Praise the Lord to everyone. Praise the Lord, uncle. Praise the Lord. Very cold, huh? Very cold. Yes, uncle. இந்த சங்கீதம் 48 நான் உங்களுக்காக படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நேரம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதை நான் 4 பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். तो देखिएगा 48वां अध्याय को मैं पढ़ना चाहता हूँ, लेकिन नहीं समय ना रहने की वजह से इस अध्याय को हम लोग अध्ययन करेंगे 4 विभाजन करके. கர்த்தரும் முதல் 3 வசனங்கள் God and city. கர்த்தரையும் அந்த நகரத்தை பற்றி சொல்கிறது. எருசலேம் பற்றி, கர்த்தரையும் எருசலேம் பற்றி சொல்கிறது. முதல் 3 வசனங்கள். पहला पद से लेकर तीसरा पद तक देखते हैं तो परमेश्वर और परमेश्वर का नगर यरूशलेम के विषय में वहां पर जिक्र किया गया है. 4-7 வசனங்கள் கர்த்தரை நம்முடைய எதிரிகளை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. तो 4 से लेकर 7वां पद तक परमेश्वर और हमारे विरोधियों के बारे में जिक्र किया गया है. அப்புறம் 8-11 வசனங்கள் கர்த்தரும் நம்முடைய நாம் என்ன செய்யணும்ங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. तो तीसरा विभाजन 8वां पद से लेकर 11वां पद तक परमेश्वर और हम क्या करना चाहिए उसके विषय में बताया गया है. 12-14 கடைசி வசனம் வரைக்கும் பார்த்தாச்சுன்னா நம்முடைய பிற்கால சந்ததிக்கு நம்ம சந்ததி என்ன செய்யணும் ரிப்போர்ட். तो 12 पद से लेकर 14 पद तक आने वाले भविष्य में हमारा पीढ़ी को हम क्या करना चाहिए उसके बारे में जिक्र किया गया है. முதலாவதாக நாம் தங்குற இடம், இரண்டாவதாக முதல் நம் தங்குற இடம், இரண்டாவது நம்முடைய விரோதிகள், மூன்றாவது நம்முடைய பங்கு, நான்காவதாக நம்முடைய பிள்ளைகளுடைய பங்கு. देखिएगा यहाँ पर सबसे पहला भाग है कि जहां पर हम निवास करते हैं उसके बारे में, उसके बाद हमारे विरोधी के बारे में, तीसरा जो है हमारा बारे में, और चौथा जो है हमारे बच्चों के विषय में. வெரி குட். இந்த 4 மனசுல வச்சுக்கிட்டு இந்த சங்கீதத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு காலையிலேயே போர்ன்விட்டா குடிச்ச மாதிரி இருக்கும். ये 4 चीजों को आप मन में रखते हुए इस अध्याय को पढ़ते हैं तो सुबह सुबह हम लोग बोर्नविटा पीने के जैसे रहता है. முதல்ல பாருங்க பிரியமானவர்களே, ஸ்டார்டிங்லயே இந்த கோராகுன்னா யாருன்னா இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ல மியூசிஷியன்ஸ். அதாவது மோசே காலத்துல இவங்களுக்கு மியூசிக்க பாடுறதுக்கு இவங்களுக்கு அந்த திறமையானவர் கொடுத்திருந்தார். देखिएगा यहाँ पर कोरह नाम का एक व्यक्ति के बारे में जिक्र किया गया है. ये कोरह कौन है? मूसा के समय में इन लोगों को वो काम दिया गया था परमेश्वर के भवन के पास. वो लोग वाद्य बजाने यानी कि संगीत का काम उनको दिया गया था. இப்போ பெர்க்மான்ஸ் மாதிரி பெர்க்மான்ஸ்க்கு பாட்டு கட்டோம் இல்லையா, இந்தியா முழுவதும் பெர்க்மான்ஸ் பாட்டு பாடுறாங்களே, அந்த மாதிரி அந்த காலத்துல கோராகுன்னா அவங்க ரொம்ப ஸ்பெஷல். तो अभी हम लोग ब्रेकमैन्स का गीत सुने हैं जो पूरा भारत देश में उनका गीत को सभी लोग पसंद करते हैं. ठीक उसी प्रकार कोरह उन दिनों में सुप्रसिद्ध व्यक्ति थे. அதே போல மஞ்சு கல்வார் சாப்பல்ல ஹிந்தி பாட்டுலாம் பாடுறாருல, அந்த மாதிரி இது ஒரு கோராகு மாதிரி மஞ்சு ஒரு ஸ்பெஷல். तो हिंदी गीत हम भी लिखते हैं तो कोरह के जैसे हमको भी परमेश्वर के सामने एक खास है. தமிழ்நாட்டுல இங்க சவுத்ல காசிராசர் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, நல்ல பாட்டு பாடுறாரு, நல்ல பாட்டு எழுதுறாரு. அப்படி பாடகர்களை தேவன் அவர் அபிஷேகித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். तो अगर आप साउथ में जाते हैं तो काशी लाजरस करके एक पास्टर है, वो भी बहुत अच्छे गीत लिखते हैं और गाते भी है. ठीक उसी प्रकार परमेश्वर कई सारे लोगों के जीवन में वो गीत को देते हैं और अच्छे प्रस्तुत करने के लिए मदद करते हैं. பாடல்களை தேவன் அந்தந்த சீசனுக்கு உருவாக்கி அந்த நேரத்துல சோர்வு உள்ள மக்களை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பாடல்களை தேவன் உபயோகப்படுத்துகிறார். तो देखिएगा हर जगह में रहने वाले इंसान जो है बहुत ही उदासपन से रहता है, तो उनके सामने परमेश्वर ऐसे लोगों को इस्तेमाल करते हैं ताकि उनके गीतों के द्वारा वो लोग प्रोत्साहित हो जाते हैं. சங்கீதம் அதான் சங்கீத புத்தகத்துல ஃபுல்லா பாடல்கள் தான். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா தாவீது, கோராகு, இன்னும் சாலமோன், மோசே, இப்படி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. இந்த அவங்களுடைய எழுதின ஒரே ஒரு காரணம், ஒன்னு தேவனை மகிமைப்படுத்த, இன்னொரு மக்களை உற்சாகப்படுத்த.
तो देखिएगा यहाँ पर है पूरा भजन संहिता का मतलब वही होता है। यहाँ पर दाविद भी लिखा है, कोरह लिखा है, सालोमन लिखा है और मूसा भी लिखे हैं। इन सबका इरादा एक ही है कि लोगों को प्रोत्साहित करना चाहिए, தேவனை மகிமைப்படுத்த, மக்களை உற்சாகப்படுத்த. 2 பாயிண்ட். परमेश्वर को महिमा करना चाहिए और लोगों को प्रोत्साहन करना चाहिए। அதனால இந்த பாட்டிலையும் நம்ம 2 பிரிவாக பிரிக்கணும். ஒண்ணு, இந்த பாடல் மூலமாக பாருங்க தேவனை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. இன்னொன்னு மக்களை எவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்கன்னு பாருங்க ஆளு. तो देखिएगा ये गीत को 2 विभाजन करना पड़ेगा पूरा, कि सबसे पहला जो परमेश्वर को कैसे वो महिमा देते गीत के द्वारा, और दूसरा लोगों को कैसे प्रोत्साहित करते हैं। பெர்மான்ஸ் பாட்டுல கூட வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே அந்த பாட்டை பாடும்போது அது பாட்டு வந்து டைரக்டா தேவனை மகிமைப்படுத்த மாதிரி இருக்கும். அதே நேரத்துல இன்னொருத்தர் அங்க யாராவது கவலையா இருப்பான், அவன் இந்த பாட்டை பாடின உடனே அவன் அப்படியே எழும்பிடுவான். तो अभी ब्रेकमेंट्स फादर का ये गीत है, तुम्हारे डेरे के सामने कोई विपत्ति ना आएगा करके गीत है। उस गीत को सुनते हैं तो परमेश्वर का महिमा होता है, और उसी समय में अगर कोई उदासपन से अगर बैठा हुआ है, वो गीत अगर वो आदमी सुनता है तो उसके अंदर एक बहुत बड़ा प्रोत्साहन मिलता है। இந்த சங்கீதத்துல முதல் வசனம் பாருங்க, கர்த்தர் பெரியவர், அவர் தம்முடைய தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். तो देखिएगा इसमें पहला पद को पढ़ते हैं तो हमारे परमेश्वर के नगर में और अपने पवित्र पर्वत पर यहोवा महान और अति स्तुति के योग्य है। இங்க ஒரு நகரம் எருசலேமை பற்றி சொல்லப்படுகிறது. சிட்டி நகரம்னா எருசலேம். यहाँ पर एक नगर के बारे में जिक्र किया गया है, उसका वो नगर का नाम है कि यरूशलेम। எருசலேம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அங்கதான் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழும்பினார். यरूशलेम जो है वो सुप्रसिद्ध एक जगह है, क्योंकि यीशु मसीह उसी वहीं पर पैदा होते हैं और वहीं पर भी यीशु मसीह अपने जान देते हैं और जी उठते भी हैं। தாவீது அங்குதான் உடன்படிக்கையை கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டினார். तो दाऊद भी वहां पर मिलाप वाले तंबू लाते हैं और परमेश्वर के लिए यरूशलेम का मंदिर भी बनाते हैं। அங்குதான் இயேசு கிறிஸ்து கடைசியாக பரத்துக்கு ஒலிவ மலையிலிருந்து எழும்பி சென்றார். மேல பரத்துக்கு கடைசியாக மறுபடியும் வருவேன் என்று டாட்டா சொல்லிட்டு போனார். वहीं पर जो है परमेश्वर यीशु मसीह स्वर्ग में उठा लिया गया जो जैतून के पहाड़ था, और वहीं पर बोले थे कि फिर से मैं आ जाऊंगा बोल के। நீங்க எல்லாரும் எருசலேம் போகணும்ங்கிறது என்னுடைய ஆசை. आप सब लोग यरूशलेम जाना है करके मैं चाहता हूँ। ஆனா இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கொலை பண்ணிடுவாங்க. அங்க ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது. अगर आप अभी जाएंगे तो एक युद्ध हो रहा वहां पर, तो आपको मार देंगे वो लोग. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். आप सबको जानते हैं. அங்க போனீங்கன்னா ஒரு பியூட்டி பார்க்கணும்னா, ஒரு பக்கம் ஒலிவ மலை, இன்னொரு பக்கம் கல்வாரி மலை, ரெண்டுக்கும் நடுவுல எருசலேம் நகரம் இருக்கும். देखिएगा अगर आप जाते हैं तो वहां पर एक खास चीज को देख सकते हैं। एक तरफ जैतून के पहाड़ मिलेगा और दूसरी तरफ कलवरी के पहाड़ पर्वत मिलेगा, उन दोनों के बीच में ही यरूशलेम है. எருசலேமை சுற்றி கோட்டை சுவர் இருக்கும். यरूशलेम के चारों तरफ जो है एक दीवार रहता है, शहर पना. 12 வாசல் உண்டு. वहां पर 12 दीवार है उसके लिए. அது தாவீது காலத்திலேயே கட்டப்பட்ட கோட்டை. वो दाऊद के समय ही बनाया गया एक शहर पना था. அது மட்டும் இல்ல, தாவீதுக்கு பிறகு இருந்த ராஜாக்கள், விசேஷமாக எசேக்கியா ராஜா, அங்கு எப்படி தண்ணீரை வந்து பூமி வழியே பைப் வழியே கொண்டு வந்தாருங்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி. तो उसके बाद आने वाले राजाओं के चरित्र को देखते हैं तो खास करके जो हिजकिय्याह राजा था, वो धरती के अंदर से जो पाइप के माध्यम से जो पानी जाता है, उस ढंग से वो एक शहर से एक दूसरी जगह में पानी पहुंचाया. बहुत ही एक शानदार घटना है वो. இஸ்ரேல் நாடு ஒரு சின்ன நாடு தான், ஆனாலும் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு. இன்னைக்கும் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். यरूशलेम जो है वो एक छोटा सा शहर ही है, लेकिन आज तक परमेश्वर के द्वारा आशीष पाए हुए शहर है वो.
ஒலிவ மலைக்கும் எருசலேமுக்கும் அது சியோன் மலைன்னு சொல்லுவார்கள். சியோன் மலைக்கும் சீனாய் மலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. प्रियो, सियोन पर्वत और सिनाई पर्वत दोनों के बीच में सबसे बड़ा एक फर्क है. பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலை, புதிய ஏற்பாட்டுல சியோன் மலை. देखिएगा, अगर पुराने नियम को देखते हैं तो वहां पर सिनाई पर्वत के बारे में जिक्र करता है, और नया नियम के बारे में जब जान करते हैं तो यहाँ पर सियोन पर्वत के बारे में जिक्र करता है. இன்னைக்கும் சீனாய் மலை வந்து அரபு தேசத்துல இருக்குது, சியோன் மலை வந்து இஸ்ரேல் தேசத்துல இருக்குது. आज भी अगर देखते हैं तो सिनाई पर्वत जो है वो अरब देश में है, और सियोन पर्वत जो है वो इस्राएल देश में है. நீங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க, இப்ப டைம் இல்ல. அங்க பாத்தீங்கன்னா சீனாய் மலை அடிமை தனத்துக்கும் அதாவது ஆபிரகாமுடைய புத்திரனாகிய இஸ்மவேல் பற்றியும், இங்கு இந்த மலை கல்வாரி மலை அல்லது சியோன் மலை இயேசு கிறிஸ்துவை பற்றியும், இல்லைன்னா ஈசாக்கை பற்றி போட்டிருக்கோம். ஈசாக்கு இஸ்மவேல், சீனாய் மலைனா இஸ்மவேல், சியோன் மலைனா ஈசாக்கு என்று வேதம் காலத்திய 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். आप बाद में जाकर गलातियों का 4 अध्याय जाके पढ़िएगा, अभी पढ़ने के लिए समय नहीं है. वहां पर भी 2 पर्वत के बारे में जिक्र किया गया है और 2 इंसान के बारे में जिक्र किया गया है. सीनाई पर्वत का मतलब वहां पर एक गुलामी का विषय को दर्शाता है, और वो खास करके इस्माइल को वो दर्शाता है. और सियोन के पर्वत के बारे में भी वहां पर जिक्र किया गया है. वो इसाक यानी कि इस्राएल के अंदर अब्राहम का दूसरा बेटा जो है, इसाक के बारे में वहां पर जिक्र किया गया है. அல்லது ஆகார் ஒரு அடிமை, சீனாய் மலை அடிமை ஆகார். இங்கு ஒரு சாராள், எருசலேம் மலை சியோன் மலை சாராளை குறிக்கும். அடிமை சுயதீனம் உள்ளவள். तो गुलामी का वो जो सिनाई पर्वत जो है वो हाजिरा को दर्शाता है, और सियोन पर्वत जो है वो सारा को दर्शाता है. பிரியமானவர்களே, நீங்கள் நானும் இன்னைக்கு ஃப்ரீடமாக இருக்க காரணம் வந்து தேவன் நம்மை சியோன் மலையிலிருந்து அழைத்திருக்கிறார். प्रिय, आज आप और हम क्यों इतना आजाद से हैं? क्योंकि परमेश्वर सियोन पर्वत से हमें बुलाए हैं. அந்த இடம்தான் முதல்ல ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக கொடுக்கப்பட்ட இடம். ஈசாக்கை கூட்டு போய் அந்த மலையில தான் மோரியா மலைன்னு போடப்பட்டிருக்கும். இந்த மோரியா மலையிலே தான் அவன் தன்னுடைய சொந்த குமாரன் பார்க்காம தியாகம் பண்ணி கொடுக்கப்பட்ட இடம்தான் இந்த சியோன் மலை அல்லது கல்வாரி மலை. तो वहां पर देखिएगा, उसी पर्वत में ही अब्राहम जो है अपना बेटा ईसाक को बलि चढ़ाने के लिए चला गया था. वहां पर मोरिया पर्वत करके जिक्र किया गया है, और वहीं पर अपने बेटा को परमेश्वर के लिए बलि चढ़ाने के लिए भी गया था. ஆகினாலே இந்த 46ஆம் சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், சியோன் மலையை அல்லது எருசலேமை தேவன் இங்கு கோராகு புத்திரர் உயர்த்துகின்றார்கள். तो इसलिए यहाँ पर 48वां अध्याय का पहला पद में देखते हैं तो उस नगर को ये लोग बहुत ही ऊंचा करके तारीफ कर रहे हैं. 5வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இங்கு அவர்களுடைய விரோதிகளை பற்றி போடப்பட்டிருக்கிறது. तो 4 पद से लेकर 7वां पद तक पढ़ते हैं तो वहां पर उनके विरोधी शत्रुओं के बारे में जिक्र किया गया है. 5ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்து ओडिनाர்கள். 5वां पद को पढ़ते हैं, देखिएगा, उन्होंने आप ही देखा और देखते ही विस्मित हुए, वे घबरा कर भाग गए. அடுத்து பாருங்க, அங்கே நடுக்கம் கொண்டு, அதாவது விரோதிகள் எல்லாம் பயந்துட்டு ஓடினாங்களாம். देखिएगा, यहाँ पर सारे शत्रु लोग विस्मित होकर, भयभीत होकर, घबरा कर भाग गए. நீங்க 2 ராஜாக்கள் புத்தகம் 18-19 அதிகாரத்தை வீட்டுல போய் இன்னைக்கு தியானம் பண்ணுங்க. आप दूसरा राजाओं का किताब ग्रंथ उसका 18 और 19वां अध्याय जाके बाद में पढ़ लीजिएगा. எசேக்கியா ராஜா நாட்டை ஆண்ட பொழுது பக்கத்து நாட்டுல அசிரியா என்கிற நாட்டில இருந்து செனகரிப் என்ற ஒரு அரசன் ரொம்ப டிஸ்டர்ப் கொடுத்துட்டு இருந்தான். तो वहां पर घटना यह है कि एक हिजकिया राजा करके एक राजा रहता है, और
असीरिया का राजा सन्हेरीब करके एक राजा रहता है, उसके विरोध में वो युद्ध करने के लिए आता है। எருசலேம் வந்து அவன் திங்ஸ் எல்லாம் ஆளிட்டு போய் எருசலேம் தேவாலயத்துல திங்ஸ் எல்லாம் ஆளிட்டு போயிட்டான். यरूशलेम में आकर बहुत सताकर सारे सामान को वो उठा के लेके चला गया। அது மட்டும் இல்ல, எருசலேமையே அழிக்க சனகரிப் திட்டமிட்டு ரப்சாக்கேங்கிற ஒரு மந்திரியை அனுப்பி அவனை மிரட்டுறான். उतने नहीं, यरूशलेम को बर्बाद करके रब्सा के नाम का एक व्यक्ति को भेजकर उस राजा को डरा रहा है। ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறான். லெட்டர்ல ஒரு மிரட்டுதல் கடிதம். நீ வந்து ராஜாவுக்கு அடிபணிஞ்சாச்சுன்னா தப்பிச்சா, இல்லைன்னா நாட்டையே அழிச்சிருவோன்னு பெரிய லெட்டர் கொடுத்து अनुப்புறான். उसके हाथों में एक ऐसे प्रकार का चिट्ठी था, अगर आप राजा के अधीन हो जाते हैं तो ठीक है, नहीं तो पूरा यरूशलेम को विनाश कर देंगे बोल के वो डरा कर धमकी देकर वो चिट्ठी में लिखे थे। எசேக்கியா இந்த லெட்டர் படிச்ச உடனே நிறைய தேவாலயத்துல போய் லெட்டரை விரிச்சு அப்படியே ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இது நடக்கக்கூடாது, எருசலேம் அழியக்கூடாதுன்னு ஜெபம் பண்றான். उस हिजकिय्याह क्या करता है, उस चिट्ठी को लेता है और उसको खोलकर परमेश्वर के सम्मुख में रखकर वो परमेश्वर से प्रार्थना करता है, परमेश्वर ये शहर जो है विनाश नहीं होने करके वो प्रार्थना करता है। லட்சக்கணக்கான போர் வீரர்கள் எருசலேமை சுத்தி வந்துட்டாங்க. அசீரிய போர் வீரர்கள் தங்கி இருக்கிறாங்க. लाखों के हिसाब से असीरिया के सेना लोग जो है उस शहर को इकट्ठा कर लिए। இந்த பயந்த நேரத்துல இந்த கடிதத்தை விரித்து தேவாலயத்தில் படித்தான் என்று வேதம் சொல்கிறது. तो ऐसे डरावने समय में ही उस चिट्ठी को निकाल कर उसने पढ़ा था करके वहां पर जिक्र किया गया है। அந்த நேரத்திலே தேவன் ஏசாயாவை அனுப்புகிறார். தீர்க்கதரிசி ஏசாயா வருகிறார், வந்து என்கரேஜ் பண்றார், நீ ஒன்னும் பயப்படாத, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் சொல்றார். तो उसी वक्त में ही यशायाह भविष्यद्वक्ता आता है और उस इसके राजा को बताता है, आप डरना नहीं, परमेश्वर युद्ध करेंगे। ஒரே ராத்திரிக்குள்ள ஒரே ஒரு தேவதூதன் அந்த படையில 1,85,000 பேரை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. உடனே செனகரிப் ராஜா ஓடி போயிடுறான், அவன் நாட்டுக்கு போயிடுறான். அப்புறம் அத்தோடு அவன் சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். तो उसी एक ही दिन का रात में केवल एक स्वर्गदूत जो है वहां पर सन्हेरीब के सारे सेना को विनाश करता है। लगभग 1,55,000 सेना लोगों को मार डालता है और उसी वहीं पर सन्हेरीब डर कर वो भाग जाता है। वहीं पर उसका सारा कहानी बंद हो जाता है। இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் காலையிலே பேசணும். நம்முடைய எதிரிகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். आज सुबह सुबह हमारे लिए परमेश्वर यही बात करते हैं, हमारे शत्रुओं को देखकर डरना नहीं चाहिए, परमेश्वर हमारे लिए वो लड़ाई करेंगे। மூன்றாவதாக அடுத்த பகுதி 8 இருந்து 11 வருஷம் பாத்தீங்கன்னா, தேவனே, ஒரு வருஷம் படிக்கிறேன், 10வது வசனம், தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் கடையாந்திர பூமியின் கடையாந்திர பரியந்தம் விளங்குகிறது, உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. तो देखिएगा, केवल 10वां पद को पढ़ते हैं, वहां पर ऐसे लिखा गया है कि हे परमेश्वर, तेरा नाम के योग्य तेरी स्तुति पृथ्वी पर की चोर तक होती है, तेरा दहिना हाथ धर्म से भरा है। பிரியமானவர்களே, துதியால் பூமி நிறைந்திருக்கிறது என்று கோராக புத்தர் எழுதுகிறார். कोरह के वंशज के लोग ये बोल रहे हैं कि स्तुति से तेरा पृथ्वी भर चुका है। நீங்கள் நானும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தேவன் விரும்புகின்றார். हम और आप परमेश्वर को स्तुति करना ही चाहिए करके परमेश्वर चाहते हैं। ஒரு நல்ல கிறிஸ்தவன் அவன் 4 விதமான வாழ்க்கை வாழ்வான். एक सच्चा मसीही जो है वो 4 प्रकार का जीवन बिताता है। பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நேரமும் ஆசைப்படுவான். पवित्रता से जीवन बिताना है करके हर एक रोज वो कोशिश करता है। பாவத்திலிருந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வான். पाप से वो विजय प्राप्त करने के लिए वो जीता है। வேதத்தின் வெளிச்சத்தில் நடப்பான். पवित्र शास्त्र के रोशनी में वो चलता है। அவன் தேவனுடைய பிரசன்னத்தினால் அவன் துதித்துக் கொண்டே இருப்பான், சந்தோஷமாக தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பான். அதனால அவனில் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கும். परमेश्वर के प्रसन्नता के लिए हर रोज हर वक्त क्या करता है, स्तुति करता रहता है, इसलिए परमेश्वर को जो प्रसन्नता से वो भरा रहता है। துதி, பரிசுத்தம், வெற்றியுள்ள வாழ்க்கை, வேதத்தின்படி நடக்கிற வாழ்க்கை,
இது நாளும் ஒரு கம்பனன்ட் ஆரஞ்சு பழம் மாதிரி பிரியமானவர்களே. ये स्तुति हो गया, पवित्रता हो गया, पाप से विजय हो गया और पवित्र सत्य जो रोशनी हो गई, चारों जो है एक फल के जैसे जुड़ा हुआ है. கடைசி பாசேஜ் பாருங்க, நம்முடைய பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக என்று கடைசி 13 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. 13 देखिएगा 13वां पद में फिर आखिर में ये जिक्र किया गया है, जिससे कि तुम आने वाले पीढ़ी के लोगों से इस बात का वर्णन कर सको. உலகத்துல உலக மக்கள் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, படிப்பை சேர்த்து வைக்கிறாங்க, ஏன் பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் நம்ம பிள்ளைங்களுக்கு பரிசுத்தத்தை சேர்த்து வைப்போம். ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவே எல்லா நேரங்களிலும் எசேக்கியா மாதிரி ஓடணும்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. देखिएगा संसार के लोग जो है अपने बच्चों के लिए धन संपत्ति को इकट्ठा करते हैं, पढ़ाई को इकट्ठा करते हैं, यहाँ तक भी पैसा भी इकट्ठा करते हैं, लेकिन हमारे जीवन में हमारे आने वाले पीढ़ी हमारे बच्चों के लिए पवित्रता को इकट्ठा करें और परमेश्वर योग्य हमारे पीढ़ी को तैयार करें. तो इसके द्वारा परमेश्वर आपको और हमको आशीष करें. ஓகே, இந்த சங்கீதத்தை நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. கர்த்தர் அதிகமாக உங்களோடு கூட இந்த 48ஆம் சங்கீதத்தோடு பேசும். तो इस 48वां अध्याय को आप फिर से बाद में बैठकर ध्यान कीजिएगा और इस अध्याय के द्वारा फिर से परमेश्वर आपसे बात करते हैं. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றியுள்ளத்தோடும் சமூகத்து வந்திருக்கிறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. ஆண்டவரே இயேசுவே, உங்களுடைய பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட தங்கிற வாழ்க்கை வாழ ஒரு எசேக்கியா போல நீர் வாழ கிருபைதார். ஆசீர்வதியும் இயேசுக்கு உங்களுக்கு கேட்கத்தானே. ஆமென். God bless you. God bless you. God bless you everyone. ஜோசப் யார்? ஜோசப் யாரு? நம்ம ஜோசப் அங்கிள் வாரணாசில இருந்து இங்க வந்த அங்கிள். ஹாஸ்டல் பையன் அங்கிள் ஜோசப். ஓ, உங்ககிட்ட இருக்கானா? சரி 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 சரி. நம்ம கிட்ட இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வராங்க. I am so happy. God bless you. God bless you. Thank you. ओके, सभी को जय मसीह की. फिर हम कल मिलेंगे.